ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் மாலினி. நான் ஒரு டைலரிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு 20 பேர் படிச்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு ஒரு டைலரிங் கிளாஸ் தான். என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, நான் தான் நடுவில். அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. குழந்த கிடையாது. அக்காவும் மாமாவும் பெங்களூரில் 2 பேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு கம்பெனியில். அம்மா ஹவுஸ் கீப்பிங் வேலை அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. அக்காவுக்கு வாங்கின கடனே இப்போ தான் ஓரளவு அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஃபேமிலி தான். சொந்த வீடு இருந்தாலும் நம்மளால் எதையுமே ஒரு சந்தோஷமாக வாங்குறதுக்கோ இல்லை ஒரு தாராளமாக பண்ணுற அளவுக்கு ஒரு பணம் உள்ள ஃபேமிலியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் 12th வரைக்கும் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற டைமில் அக்காவுக்கு அப்போ தான் மேரேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, லைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நகை இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு படிக்கிறத காட்டியும் ஏதாச்சும் ஒரு தொழில் நம்மளுக்குன்னு ஒரு இதை ஒரு க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால டைலரிங்கே கொஞ்சம் படிப்பாக எடுத்து ஒரு 2 வருஷம் கோர்ஸ் மாதிரி படித்தேன். அதுக்கு அந்தளவுக்கு ஃபீஸ் வரல. நான் ரெகுலராக படிச்சிருந்தேன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஃபீஸ் வரல. ஒரு வருஷத்துக்கே ஒரு 20,000 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க. இது என்ன ஒரு டைலரிங்கிறது துணி தைக்கிற வேலை, அதை போய் படிப்பாக எடுத்து படிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட என்னை கேட்டாங்க. எங்கள் அம்மாவே கூடவே சொன்னாங்க ஒரு சில நேரத்தில். நான் அதெல்லாம் ஆனால் காதுலேயே வாங்கிக்கல. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கிண்டல் பண்ணுறாங்கலாம் நம்மளோட முயற்சியிலேருந்து நம்ம மாறினோன்னா கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. நமக்கு பிடிச்சிருக்கா அதை செய்கிறதுக்கான ஒரு இதை நம்ம கொண்டுட்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல அந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண புதுசில் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணோன்னே எனக்கே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஒரு செலக்ட் பண்ணது தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாகவே மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். அதாவது நம்மளால் முடியும், மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னோன்னா நாளைக்கும் இன்னொரு விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பேச செய்வாங்க. அதனால் அவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சொல்கிறவங்க பேச்சுங்கிறது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்ட்டு எங்கள் அக்கா மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசினா. உனக்கு பிடிச்சிருக்கத நீ செய்ய, இவங்க சொல்கிறாங்களாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் எனக்கு அந்த விஷயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கிளாஸ் போகாமல் ஒரு 1 வீக் அப்படி இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி பேசினாங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருந்தேன். அந்த மேம் கூட என்னை கேட்டாங்க, ஏம்மா நல்லா தானே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க, கற்றுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை மேம், நான் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த உண்மையான விஷயத்த சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்குறவங்களே. அவங்கக்கிட்டேயே போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அதனால தான் வரல அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு நாளைக்கு நம்ம மேலே உள்ள ஒரு இதுங்கிறது இருக்காது. அதனால நான் அவங்கக்கிட்ட அப்படி சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நானாகவே போக ஆரம்பித்தேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பித்து ஒரு 10 டேஸில் கொஞ்சம் அந்த கிளாஸில் உள்ள விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்க ஆரம்பித்தோடனே எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த விஷயத்தில் ஏதாச்சும் இன்னோவேட்டிவாக நம்ம ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களை நம்ம அடுத்தது ஒரு இது கொண்டு போகிறதா இருக்கட்டும், எந்த விஷயத்தாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதுக்கப்புறம் கற்றுக்க ஆரம்பித்து
ஓரளவு வந்து 1 இயர்லேயே வந்து நான் நல்லா வந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 இயருக்கு அப்புறம் வந்து அந்த அகாடமிலேயே வந்து எனக்கு வந்து நிறைய வந்து தைச்சி கொடுக்குற ஆர்டரும் வந்து அந்த மேடம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால கொஞ்சம் ஓரளவு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம்.